மாண்புமிகு மக்களுக்கு வணக்கம். ஸோ முதல்ல நான் உங்ககிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் எல்லாம் போட்டு நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள்லாம் என்கரேஜ் பண்ணாங்க வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் போட முடியல. கொஞ்சம் வேலை போல ஒர்க் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, நிறைய ஒர்க்கு. ஸோ அதனால் எனக்கு டைம் கிடைக்கல போடுறதுக்கு. இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த கேஸ் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் மேஜர் கேஸாக இருந்துச்சு. அவரும் கூட ரெக்வஸ்ட் பண்ணார், என்னுடைய கிளைண்ட்டும் கூட ரெக்வஸ்ட் பண்ணார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க, நீங்கள் இதை ஒரு வீடியோவாக போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதனால் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட், ஸோ இந்தியா வந்து வேர்ல்டு கப் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அடிக்கலை. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பீங்க. அஃபெக்ட்லாம் ஆகாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா இது ஒன்றும் பெரிய இந்த இராணுவ வீரர்கள் தோற்று போயிட்டாங்கன்றது கிடையாது. இந்த கிரிக்கெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸில் தான் நம்ம பார்க்கணும். சினிமாவையும் அப்படி தான் பார்க்கணும். பிசிசிஐன்றது ஒரு ப்ரைவேட் செக்டர் தான். தோத்தது இந்தியா கிடையாது, தோத்தது பிசிசிஐ, சரிங்களா? அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய நெக்ஸ்ட் மேட்சுக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கும் போயிடுவாங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு யாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுவும் சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு நிறையா பார்க்குறேன், அழுகிற மாதிரி ஸ்டேட்டஸ். அதுக்காக வந்துட்டு இதை சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ எப்பவுமே வந்து மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினரும், மத்தியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்மி மேன், நேவி, ஏர்ஃபோர்ஸ், இவங்க தான் உண்மையான வீரர்கள். அவங்க தான் இந்திய வீரர்கள். இவங்க கிரிக்கெட் போர்டுடைய வீரர்கள், அவ்வளோதான், சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தோத்தது இந்தியா கிடையாது, தோத்தது பிசிசிஐ. சரி, ஓகே. என்னடா இவன் வந்துட்டு அன்வான்டாக வந்துட்டு ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் இப்போ சப்ஜெக்ட்குள்ளேயே வரேன், ஓகேங்களா? சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல லோன்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, ஓகேங்களா? ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதெல்லாம் தான் அந்த லோனை பற்றி நாலேஜ் வந்து எனக்கே கிடையாது. நான் ஒரு கற்றுக்கிட்டி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். லோன்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய பிளேசஸ்லாம் வந்து வாங்கியிருப்பீங்க. லோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோன்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் லோன்ஸ் இருக்குது, பேங்க்ஸ் லோன்ஸ் இருக்குது. தென் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பெல்லாம் இருக்குது, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்காக. இப்போ என்னுடைய கிளைண்ட் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவர் ஒரு ஆப்பில் வந்து அமௌண்ட் வாங்கியிருக்காரு. அந்த ஆப்பில் அமௌண்ட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம் பீரியட்ஸ்க்கு ஒரு டென்யூரில் வந்துட்டு வாங்கியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் 24 months, 36 months அந்த மாதிரி ஒரு டென்யூரில் வந்துட்டு அவர் வாங்கியிருக்காரு. ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஓகேங்களா? கேஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் அவ்வளோ பயந்துட்டார். அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு நான் சொல்கிறேங்க, இது வந்து உங்களுடைய நாலேஜுக்கு மட்டும்தான். நீங்கள் லோனை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. லோன் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை கட்ட வேண்டிய பொறுப்பு உங்களோடது. கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, லோன் வாங்கியிருந்தீங்கன்னா கட்டணும். இப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அதனால் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. எப்பவுமே வந்துட்டு ட்ரஸ்ட்டுன்றது ரெண்டு சைட்லையுமே இருக்கணும். பேங்க் சைட்லையும் இருக்கணும், உங்கள் இண்டிவிஜுவல் பர்சன் சைட்லையும் இருக்கணும், ஓகேங்களா? அதனால லோன் கட்ட வேணான்றதுக்காக இந்த பதிவு கிடையாது. லோன் கண்டிப்பாக நீங்கள் கட்டுங்க உங்களால் முடியாத பட்சத்தில். ஏன்னா நீங்கள் பேங்க்கை டார்ச்சர் பண்ண போகிறது கிடையாது. பேங்க்கோ, ஃபினான்ஷியல் செக்டரோ, இல்லை ஆப்பில் இருந்து யாராவது ஒரு குண்டர்களோ தான் வந்துட்டு உங்களை டார்ச்சர் பண்ண போகிறாங்க. அதுக்கான பதிவு மட்டும்தான் இது, சரிங்களா? இவர் வந்து ஒரு டென்யூருக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் எடுத்திருக்காரு. இந்த கவர்மெண்ட் வந்து மாரட்டோரியம் பீரியட்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு ஒரு 6 மாதம் வந்து எல்லாருக்குமே விதிவிலக்கு ஒன்று கொடுத்துச்சு. அந்த விதிவிலக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் இப்போ வரைக்கும் தெரியாது, ஓகேங்களா? அது முடிஞ்சு போன விஷயன்றதுனால வந்துட்டு அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த 6 மாதத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவருடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிட்டே போயிடுச்சு. ஒரு மாதம் கட்டலை அப்படிங்கும்போது இவருடைய பேமெண்ட் அந்த 1 month அவர் இப்போ கட்டாததுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜு ப்ளஸ் ஜிஎஸ்டி, பவுன்சிங் சார்ஜு ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் கட்ட வேண்டிய ஒரு சின்ன தொகையை வந்து பெரிய தொகையாக வந்துட்டு மாற்றி அவங்க வந்து இப்போ ஓவர் டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அவர் வேலை செஞ்ச அலுவலகத்துக்கு வந்தாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போய் அவர் வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஆஃபீஸ்க்கு போய் டார்ச்சர் பண்ணதுக்கப்புறம் இவர் பயந்துட்டார். அப்போ வந்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டாரு. உட்காந்ததுக்கப்புறம் அவங்க ஹெச்ஆர் மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேமெண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க டைரெக்டாக போய் ஹெச்ஆர் கிட்ட அப்ரோச் பண்ணி, மேக்ஸிமம் ஆஃபீஸ்க்குள்ளேயும் ஹெச்ஆர் சேராக கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி யாரும் பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே விடாதீங்க, ஓகேங்களா?
ஸோ ஹெச்ஆர்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து இவர் ஒரு பேமெண்ட்டை வந்து கொடுத்து அனுப்பி விட்டுட்டார். அனுப்பி விட்டதுக்கப்புறம் இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த லாக்டவுன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவருடைய வேலையை விட்டு நின்றுட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்து த்ரெட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கண்டினியூஸாக. இவங்க பேக் டு பேக் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது, நான் அட்வொகேட் பேசுகிறேன், லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன், நீங்கள் வந்து 138 படியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து கிரிமினல் அஃபென்ஸில் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கான்டாக்ட்ஸ்க்கு, அந்த கான்டாக்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இவர் ரொம்ப பயந்துட்டார். அந்த கான்டாக்ட்லேருந்து இவருக்குலாம் வந்ததுனால வந்துட்டு ரொம்பவே பயந்துட்டார். தென் இவருக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வருது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் நாங்கள் உங்களுடைய லொக்கேஷனை வந்து ட்ரேஸ் பண்ணிடுவோம், உங்களுடைய ஆதாரை பிளாக் பண்ணிடுவோம், உங்களுடைய பேனை பிளாக் பண்ணிடுவோம், உங்களோட கான்டாக்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணுவோம், அப்புறம் நீங்கள் வந்துட்டு கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இவர் அதுக்கப்புறம் இதுக்கு பயந்து அவர் வந்துட்டு திரும்ப கால் பண்ணுறாரு. கால் பண்ணி யாருங்க இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறதுன்னு கேட்டோடனே கெட்ட வார்த்தையில திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஏன் அவருக்கு நான் சப்போர்ட்டாக வந்துட்டு இந்த கேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அவர்கிட்ட கட்டுற அளவுக்கு பொருளாதாரம் கிடையாது, ஆனால் கட்டணும்னு சொல்லிட்டு மனசு இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு டைம் ஒன்று கேட்கலாம், ஓகேங்களா, கோர்ட்டு மூலமாக ஒரு டைம் ஒன்று கேட்கலாம். இல்லைன்னா இவங்ககிட்டையும் கூட வந்துட்டு நம்ம ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி, லீகலாக அப்ரோச் பண்ணி, அந்த லீகல் சென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்டையும் நம்ம வந்துட்டு லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அந்த டென்யூரை வந்துட்டு அதிகப்படுத்திட்டு இஎம்ஐயை கம்மி பண்ணுறதோ, இல்லைன்னா ஒரு செட்டில்மெண்ட்டில் 30%, 40% லெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரி, ஓகே, இப்போ இந்த கேஸுக்குள்ளே வரலாம். ஓகேங்களா, இப்படி யாராவது பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன். அதை வந்துட்டு தெளிவாக கேட்டுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது யாரும் வந்துட்டு லோன் கட்டக்கூடாதுன்றதுக்காக கிடையாது. ஸோ இப்போ வந்து இதெல்லாங்க நம்ம வந்துட்டு ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியும். பேங்க் ஏஜென்ட்ஸ் வந்து ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா எதை தான் நம்ம ஹராஸ்மெண்ட்டுன்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, உங்களோட நாலேஜ் இல்லாமல், உங்கள் நாலேஜ் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ வந்து இவங்க கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணலை, அவர் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறது, இது வந்து ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது, உங்களுக்கே அன்வான்ட் கால்ஸ். அந்த காலுக்கு சம் டியூரேஷன்ஸ் இருக்குது, மார்னிங் 8 to 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டியூரேஷனுக்குள்ளே, அந்த டைம் பீரியடுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு அவங்க கால் பண்ணலை அப்படின்னா அன்வான்டாக முன்னாடி இல்லை மிட் நைட்டில் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கால் பண்ணுறத ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களை த்ரெட்டன் பண்ணுறது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக த்ரெட்டன் பண்ணுறது, அதுவும் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் பிளேஸில் வந்து ரொம்ப அன்வான்டாக நம்மளை வந்துட்டு அசிங்கப்படுத்துறதெல்லாம் இருக்கும். ஈவன் கால்ஸில் கூட வந்துட்டு ஒரு அப்யூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு த்ரெட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஒர்க் பிளேஸ்க்கு வர்றது இது எல்லாமே வந்து த்ரெட்டன் எடுத்துக்கலாம். இப்போது அவங்களுடைய லிமிட்டை தாண்டி போயிட்டாங்க கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கும்போது, நீங்கள் அதுக்கான ரெமெடி வந்துட்டு என்னவா எடுத்துக்கணும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு முடியாம இடத்துல உட்காந்துருக்கோம். அவங்க வந்து ஏன்னா கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் அவங்க ஜஸ்ட் ஒரு இன்சென்டிவ்காகவோ இந்த கலெக்ஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னோம்னாக்கா எனக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான். பேங்க் வந்து ஒரு அன்னோன் செக்டாரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எக்ஸல் ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அது ஒரு அன்னோன் செக்டாரை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துரும். நீங்கள் நல்லா பாருங்க, நீங்கள் சப்போஸ் வந்து பே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேங்க்ல இருந்து கால் வரும், சார் உங்களுக்கு லோன் இருக்கா இந்த இடத்துல, நான் வந்துட்டு அதை பே பண்ணலாமா, அதை விட வந்துட்டு இங்கே பர்சன்டேஜ் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு உள்வடையை கொடுற மாதிரி வந்துட்டு ஒரு கான்செப்டை வச்சுருப்பாங்க. ஸோ அதுல எல்லாம் இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னோம்னாக்கா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இப்போ சொல்கிறேன். ஒரு 5-6 ரெமடிஸ் மட்டும் அதில் எடுத்துக்கலாம் நம்ம, சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்க பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட் தானான்றதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க வரும்போது அவங்களுடைய ஐடி கார்டை கேரி பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு ஐடி கார்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அவங்க உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் வரக்கூடாது, முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் த்ரூ மெயில் ஆர் மெசேஜ் வாட் எவர் இட் மே பி. ஓகேங்களா.
அதில் வந்துட்டு அவங்க வந்து பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ஒரு வேளை வந்துட்டாங்க, வந்து ரொம்ப ஓவராக ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அட்வொகேட் கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி வந்துட்டு வந்தாங்க, என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, இல்லை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வாங்கின பேமெண்ட்டை விட வந்துட்டு அதிகமாக பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் கிட்ட பேசுங்க. அந்த அட்வொகேட் மூலமாக போலீஸ் ஸ்டேஷன் போங்க. நீங்கள் தனியாக கூட போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சுக்கிறதுன்றது எக்ஸ்ட்ரா கைட்லைன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், ஆட் ஆன் அட்வான்டேஜாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடந்த நிகழ்வு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களை த்ரெட்டன் பண்ணது, மெசேஜ் பண்ணது, கால்ஸ் பண்ணது, இது எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ரெக்கார்டிவ் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஈஸியாக எடுத்து எஃப்ஐஆர் வந்துட்டு போடுவாங்க அவங்க. அது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஜங்ஷன் சூட் வந்துட்டு நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அதாவது இந்த லோன்ஸ் நான் வாங்கியிருக்கேன், இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஒரு இடைக்கால தடை மாதிரியோ இல்லை கொஞ்சம் டைம் பீரியட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரியோ, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 94C அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ஜங்ஷன் சூட் வந்துட்டு ஃபைல் பண்ணலாம். இந்த இன்ஜங்ஷன் சூட் வந்துட்டு நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கோர்ட் வந்து அதை பார்த்துட்டு உங்கள் சைடில் வந்துட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டெஃபமேஷன் சூட். நீங்கள் டெஃபமேஷன் வந்து ஃபைல் பண்ணுறீங்க கோர்ட்டில் அப்படின்னா, டெஃபமேஷன் வந்து ஐபிசிக்கு கீழே வருது, இந்தியன் பீனல் கோடு வருது. இந்த ஐபிசிக்கு கீழே செக்ஷன் 499க்கு வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ செக்ஷன் 499 கீழே பண்ணி அவங்க உண்மையாலுமே உங்களை இந்த மாதிரிலாம் ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 500 படி அவங்களுக்கு கோர்ட் வந்துட்டு 2 இயர்ஸோ இல்லை ஃபைனோ இல்லை ரெண்டுமே சேர்த்தோ வந்துட்டு அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு தரலாம். ஸோ அதனால் அதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, ஏன்னா வந்து கோர்ட்டுக்கு போகலைங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகலை, எனக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கோ ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கோ கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதெல்லாம் இல்லை, இது இல்லாமல் வந்துட்டு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. சடனாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேங்க்லேயே வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கும்போது பேங்க் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் மேலே ஆம்பட்ஸ்மேன் கிட்ட நீங்கள் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது சப்போஸ் அவங்க சைட்லேயும் உங்களுக்கு வந்து எதுவுமே சப்போர்ட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் சடனாக என்ன பண்ணணும், ஆர்பிஐக்கு வந்து ஒரு மெயிலோ இல்லை ஆர்பிஐயுடைய கம்ப்ளைண்ட் போர்ட்டல் இருக்குது, முடிஞ்சால் நான் அதையும் வந்துட்டு எல்லாமே வீடியோவில் கொடுக்குறேன். நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ வீடியோவில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் போட்டு விடுறேன். அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் அந்த என்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்த மெசேஜஸ் அந்த இதெல்லாம் கூட ஸ்க்ரீன்ஷாட்ஸு, ஏன்னா அது எனக்கும் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஆகிடும், அதனால் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மறைச்சி முடிஞ்சால் போடுறேன். ஓகேங்களா? எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆர்பிஐயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேராக வந்துட்டு இது பண்ணலாம். ஏன்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸே வந்துட்டு உங்களை இந்த மாதிரிலாம் ஹராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க அதை மீறி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க இல்லீகலாக ரைட்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம லீகலாக ரைட்ஸ் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா எப்படி ஃபைல் பண்ணலாம், என்ன பண்ணலான்றதுக்கான தகவல். இதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் திங், யாராக இருந்தாலும் சரி லோன் கட்டுங்க. லோன் கட்ட முடியாத பொருளாதாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, கால் பண்ணி மிரட்டினாலோ வீட்டுக்கு வந்தாலோ பயப்படாமல் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? சட்டம் கண்டிப்பாக உங்கள் சைடில் இருக்கும். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம்.